2 கிலோ வெயிட்டை ஒரே நாளில் குறைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியுங்க. இதுக்கு நீங்கள் பசியோடு இருக்க வேண்டாங்க. வெறும் டீடாக்ஸ் ஜூஸஸ் மட்டும் குடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ரொம்ப சேஃபான முறையில் இந்த மெத்தடை நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். நம்மளுடைய பாரம்பரிய முறைகளையும் அதே சமயத்தில் சில உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிட்றது மூலமாகவும் தண்ணீரை சரியான முறையில் குடிக்கிறதுனாலையும் அதே சமயத்தில் நம்மளோட அக்குப்ரெஷர்னாலையும் தான் இந்த விஷயத்த நம்ம செய்ய போகிறோம். இது உங்களோட பாடியோட நேச்சுரல் கிளாக்கை ரீசெட் பண்ணுறதுனால உங்களால் ஈஸியாக 2 kgs வரைக்கும் கண்டிப்பாக குறைக்க முடியும். நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேங்க, இது கண்டிப்பாக பாசிபிளான ஒரு விஷயம். நீங்கள் எத்தனை கேஜிஸ் ரெடியூஸ் பண்ண நினைக்கிறீங்க, அப்புறம் உங்களோட கரண்ட் வெயிட் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம 1 day 2 kgs ஃபேட் ஃப்ளஷ் பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அதே சமயத்தில் உங்களை மாதிரியே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற மெத்தட் ஏன்ஷியன்ட் ரீசெட். நம்ம மறந்து போன சில மார்னிங் ரிச்சுவலை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஆயுர்வேதிக் பிங்க் வாட்டர் ஃப்ளஷ் இதை தான் பண்ண போகிறோம். 500 ml வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஹிமாலயன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பிங்க் சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணணும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஒயிட் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு சுக்குத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 5 கருவேப்பிலை இலையை வந்து ஒரு சின்னதாக இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, அதில் நல்லா இடித்து க்ரஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அதை மெதுவாக சாப்பிடுங்க. அந்த கருவேப்பிலெல்லாம் அதில் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா மென்று மெதுவாக அதை சாப்பிட்டா போதும். வேக வேகமாக முடிக்கக்கூடாது. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் குடிக்கணும். இதை குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற இந்த சுக்குத்தூள் உங்களோட ப்ளோட்டிங்கை சரி பண்ணுது. அப்புறம் உங்கள் உடம்புல ஏதாவது கேஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா அதையும் இது சரி பண்ணுது. இதில் சேர்த்துருக்கிற கருவேப்பிலைகளால் உங்களுடைய பைல் ஃபங்க்ஷன் நல்லா நடக்கும். அதனால உங்களோட ஃபேட் எல்லாமே பிரேக் டவுன் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிங்க் சால்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடியில் இருக்கிற மினரல்ஸோட இம்பேலன்சஸை இது சரி பண்ணுது. இந்த காம்பினேஷன் உங்களுடைய குடல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதோட லைனிங்கில் இருக்கிற வேஸ்ட்டோ அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ளஷ் அவுட் பண்ணி வெளியேற்றுது. இதை எந்த ஒரு ட்ரிங்காலையுமே பண்ண முடியாது. இது முடிச்சிட்டோன்னே நான் சொல்ல போகிற இந்த 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். இதில் முதலாவதாக இருக்கிற புள்ளி உங்கள் வயிற்றோட நடுப்பகுதியில் இருக்குது. இதோட இமேஜ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. அடுத்ததாக இருக்கிற பாயிண்ட் வந்து உங்களோட கைகளில் இருக்குது. உங்களோட கைகளை இப்படி மடக்குனா இந்த இடத்துல இந்த கோடு வருது பார்த்தீங்களா, இந்த 2 கோடும் ஜாயிண்ட் ஆகிற இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். உங்களோட ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுங்க. 2 பாயிண்ட்ஸ்லேயுமே 3 நிமிஷம் ப்ரெஷர் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக 3 நிமிஷம் ப்ரெஷர் கொடுக்கணும். இதை நீங்கள் அந்த ஜூஸை சாப்பிட்ட உடனே பண்ணணும், சரிங்களா? அடுத்ததாக நீங்கள் சாப்பிட போகிறது ஒரு சூப்பர் டிடாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். இதை வந்து 9 மணிலேருந்து ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். 1 கப் அளவு சொரக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க, தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுக்காதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறமா ஒரு அரை பீட்ரூட்டை அதை வந்து கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா துருவிட்டு அதை தனியாக வச்சுக்கோங்க. முன்னாடியே ஊற வச்ச 5 பாதாம் பருப்பு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு ரோஸ்டட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பெப்பர் பவுடரும் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி சாப்பிடுங்க. உப்பு சேர்க்காதீங்க. இந்த சொரக்காவும் பீட்ரூட்டுமே ஹை வால்யூம் ஃபுட், அதாவது ரொம்ப லோ கேலோரிஸ், ஆனால் உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில் பண்ணும். இந்த காம்போ உங்கள் லிவரில் இருக்கிற ஃபேட் எல்லாத்தையுமே வெளியேற்றுது, பைல் செக்ரீஷனை பூஸ்ட் பண்ணுது. இதனால
அதிக அளவில் ஃபேட் ஃப்ளஷ் அந்த இடத்துல நடக்குது. ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் ஒமேகா 3 இருக்குது, கூடவே அதில் நார் சத்தும் இருக்குது. இந்த உணவு உங்களை ஃபுல்ஃபில்லாக வச்சுருக்கும். உங்களோட வேஸ்ட் எல்லாத்தையுமே அது நல்லா புஷ் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு இந்த உணவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உப்பு அதில் சேர்க்க வேணான்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எதனாலனா உங்களோட பாடியில் அது நீர் வைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா, காலில் கைகளில் சில பேருக்கு முகத்துலலாம் கூட அதிகமாக நீர் வச்சுருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது சால்ட் எக்ஸஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிக அளவில் நீர் வைக்கும். அதனால தான் சால்ட் ஆட் பண்ணாமல் சாப்பிடுங்க சொன்னேன். சரிங்களா? அடுத்ததாக மிட் டே டீப் கிளென்ஸ், இதை தான் நம்ம பண்ண போகிறோம். இதை நீங்கள் கண்டிப்பாக 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே முடிச்சிடணும். இப்போ அந்த மேஜிக் ஃப்ளஷ் காம்போ எதுன்றதை நான் சொல்கிறேன். மோர் எடுத்துக்கோங்க 1 டம்ளர் அளவு. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட புதினா இலைகள் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ், கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஒரு கொத்தளவு எடுத்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அதை அப்படியே குடிச்சிடுங்க. வெண்பூசணி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு பவுல் அளவு ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதில் இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை துருவி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் உப்பு சேர்க்காதீங்க. நான் சொன்ன அந்த ட்ரிங்க் இருக்கு இல்லைங்களா, அதை குடிக்கும் போது உங்களோட இன்டெஸ்டினல் ஸ்லட்ஜை அது சரி பண்ணுது. இன்டெஸ்டினல் ஸ்லட்ஜ்னா என்ன? உங்களோட குடல் பகுதியில் ஒட்டி இருக்கிற வேஸ்ட், அது மட்டும் இல்லைங்க, டைஜஷன் ஆகாமல் அதில் தங்கி இருக்கிற உணவு, இது எல்லாத்தையுமே இது வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த வேஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணலன்னா அதுதான் உங்களுக்கு வயிறு வந்து உப்புசமாக ஆக்கிறது. அப்புறம் உங்களை டயர்டாக்கும், உங்களோட டைஜஷனை ஸ்லோ பண்ணும். இந்த வெண்பூசணி இருக்கு இல்லைங்களா, இது வந்து அதிக அளவில் நீர் சத்து இருக்கிற ஒரு காய்கறி. இது எல்லா டாக்ஸின்ஸையும் வெளியேற்றிடும். நான் சொன்ன இந்த 2த்தையுமே நீங்கள் சேர்த்து ஒன்றா சாப்பிடும் போது இது வந்து ஃபேட்டை ரிமூவ் பண்ணுது, எக்ஸஸாக இருக்கிற தண்ணீரையும் ரிமூவ் பண்ணுது, உங்கள் லிவரையும் கூல் பண்ணுது. இது முடிச்சோடனே நான் சொல்ல போகிற 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை உடனே பண்ணணும். இதில் ஒரு புள்ளி உங்களோட கால் கணுக்கால் மூட்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே கை வச்சிங்கன்னா 4 விரலுக்கு மேலே இருக்குது. இதோட ஃபோட்டோவை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். இன்னொரு புள்ளி உங்களோட கால் முட்டிக்கு கீழே தான் இருக்குது, அதோட ஃபோட்டோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து சரியான இடத்துல ப்ரெஷர் கொடுங்க. 2 பாயிண்ட்டுமே 5-5 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணும். ஓகேங்களா? கண்டிப்பாக 5 மினிட்ஸ் பண்ணணும். அதை குறைச்சிக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் இப்போ என்ன சொல்கிறேனோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் இந்த வெயிட் லாஸ் பாசிபிள். அடுத்ததாக ஆஃப்டர்நூன் வாட்டர் ரீசெட். இதை நீங்கள் ஒரு 3 மணிக்கு பண்ணிடுங்க. காலையிலே 1 லிட்டர் வார்ம் வாட்டரில் சோம்பு இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த செம்பருத்தி இலைங்க இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் ஒரு 5-6 பெட்டல்ஸ் அதில் போட்டுடுங்க. அது கிடைக்கலனா கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் செம்பருத்தி இதழ், அதை வந்து ஒரு 5-6 போட்டுடுங்க. அதுக்கப்புறமா புதினா, இதையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே நல்லா ஊறட்டும். அதை நீங்கள் மதியானம் நீங்கள் எடுக்கணும். இந்த தண்ணியை நீங்கள் மதியானம் குடிக்கும் போது அதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு வெறும் அந்த தண்ணியை மட்டும் ஃபுல்லாக குடிச்சிடுங்க. இந்த ஹெர்பல் ஃப்ளஷ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாடியில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸை பேலன்ஸ் பண்ணுது. உங்கள் டிஷ்யூஸில் இருக்கிற வாட்டர் வெயிட் எல்லாத்தையுமே இது ரிலீஸ் பண்ணுது. முக்கியமாக இது உங்களுடைய முகத்துலேயும் உங்களோட வயிற்று பகுதியிலையும் இருக்கிற ட்ராப்பாக இருக்கிற அந்த தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே அது வெளியேற்றுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் கண்டிப்பாக கோல்டு வாட்டர் குடிக்கவே கூடாது. நான் சொல்கிற எல்லா ட்ரிங்க்குமே நீங்கள் கொஞ்சம் வார்மாக குடிச்சிங்கன்னா 30%க்கு அதிகமாகவே உங்களோட பாடியில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை இது வெளியேற்றும். அடுத்ததாக லைட்டஸ்ட் டின்னர். இது வந்து 6:30லேருந்து 7 o'clock நீங்கள் முடிச்சிடணும். ஒரு முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, அதை கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஸ்லைஸ், ஒரு பெரிய ஸ்லைஸாக எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கேரட் எடுத்துக்கோங்க, ஒரு பெரிய கேரட்டாக, அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு கொத்து எடுத்து போட்டுக்கோங்க.
அதுலேருந்து உருவிட்டு போடணும், அப்படியே போடாதீங்க. ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, உப்பு போடாதீங்க, அதில் பெப்பர் பவுடரும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அதில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை இறக்கிட்டு அந்த காய்கறிகளையும் சாப்பிட்டுடுங்க. அதில் இருக்கிற அந்த சூப் இருக்கு இல்லைங்களா, அதையும் குடிச்சிடுங்க. இதை நீங்கள் பண்ணுறதுனால நைட் டைமில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் கட்டை ரிப்பேர் பண்ணி அதை ஃப்ளஷ் பண்ணுது. உங்களோட டின்னர் முடித்தோடனே ஒரு 5-6 கருவேப்பிலை இலையை வந்து நல்லா சூ பண்ணி சாப்பிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மெதுவாக சூ பண்ணி அதை முழுங்கிடுங்க. இது நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு மெத்தட் தாங்க. இது உங்களுடைய உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட பிளட் சுகரை இது ஸ்டேபிளாக வச்சுக்கும். கடைசியாக ஒரு 8:30 மணி அந்த டைமில் ஒரு டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஹாட் வாட்டரில் ஹிமாலயன் பிங்க் சால்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய 2 கால்களையுமே அதில் அப்படியே வச்சிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அந்த ஹாட் வாட்டரில் உங்கள் காலை வச்சிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வயிறை கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு சர்க்குலர் மோஷனில் நல்லா கொஞ்சம் மசாஜ் பண்ணுங்கள் ஒரு 5 மினிட்ஸ். உங்கள் பாடியோட நேச்சுரல் டீடாக்ஸ் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது பண்ணி முடித்தோடனையும் நான் சொல்ல போகிற 2 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக பண்ணணும். அதில் ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்ட் உங்களுடைய கால் பாதம் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்குது. அதோட இமேஜ் நான் ஆட் பண்ணுறேன். இன்னொரு பாயிண்ட் உங்களுடைய உள்ளங்கை இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்குது. அதோட ஃபோட்டோவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் ஒரு 3 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும். நான் சொல்கிற டைமிங்கை மாற்றிடாதீங்க. 3 நிமிஷம் நல்லா ப்ரெஷர் கொடுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே ப்ரெஷர் கொடுக்கலாம். இதை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே காம் ஆகும். உங்களோட கிட்னி டீடாக்ஸை இது பூஸ்ட் பண்ணும். நீங்கள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக 9:30க்குள்ளே நீங்கள் தூங்கியே ஆகணும். உங்களோட பாடி நீங்கள் டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது தான் அதிக அளவில் கொழுப்பை எரிக்க ஆரம்பிக்கும். எந்த ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த நாள் ஃபுல்லாகவே ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கருவேப்பிலை எடுத்து அதை நல்லா மென்று சாப்பிடுங்க. கூடவே நான் ஒவ்வொரு வேளையும் ஒன்றும் சாப்பிடும்போது என்னென்ன அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாம் போடணும்னு சொன்னனோ அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணும். அதில் என்ன டைமிங் கொடுத்துருக்கணும் அதுவும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது ஏதோ ஒரு ஃபேன்சியான சேலஞ்செலாம் கிடையாதுங்க. இது வந்து அறிவியலும் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளையும் சேர்த்து ஒன்றாக்கி செய்யப்பட்ட ஒரு காம்பினேஷன் தான். உங்கள் பாட்டிக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். உங்ககிட்ட அவங்க சொல்ல மறந்துருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு மேஜிக் கிடையாது. சயின்ஸ், ட்ரெடிஷன், அது கூடவே ஸ்மார்ட்டான டீடாக்ஸ், இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை கண்டிப்பாக தினமும் செய்யக்கூடாது. இந்த ஒரு நாள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி பண்ணக்கூடாது. 1 மந்த் கழித்து பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒரு தடவை இதை பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. அடிக்கடி கண்டிப்பாக இதை பண்ணக்கூடாது. தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் இதை பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இதை பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சீக்ரெட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து உபயோகமுள்ள இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.